ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான சூப்பரான மாசான 2வது வாரத்தோட டே 1 ஓட்டிங் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நிறைய பேர் பார்க்குறீங்க, இன்ஃபேக்ட் எக்கச்சக்கமான பேர் பார்க்குறீங்க. ஆனால் லைக்கை தட்ட மறந்துட்டீங்க. ஒருவேளை என் வீடியோவில் மயங்கிட்டீங்களோ நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டை தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் என்னென்னா, நேற்று விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் போச்சு. யாருக்கெல்லாம் அதை பார்த்தோன்னே செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தோணுது. என்னங்க வழக்கம் போல தான் அப்படின்னு தோணுது. சரியில்லைங்க அப்படின்னு தோணுதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிரவீன் காந்தி வெளியே போகும்போது அவர் போனதுக்கப்புறமும் அவர் பேசின விஷயங்களை வச்சு கிண்டல் பண்ண விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னதான் இருந்தாலும் அவர் பேசின விஷயங்கள் நிறைய தப்பாக இருந்தாலும் அது நீங்கள் நடத்துகிற ஷோவில் உங்களுக்காக அங்கே ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி அவருக்கு ஒரு கெட்ட பேரோடு வெளியே போகிறாரு. அப்படின்னும் போது அவரை தோல் தட்டி கொடுக்கலனாலும் அசிங்கப்படுத்தாமல் அனுப்பியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சா அப்படின்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவரே கொஞ்சம் ரொம்ப அப்செட்டில் தான் இருந்தார். ஏன்னா நான் நினச்சது இன்னும் நடக்காமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. பட் என்ன கேட்டிங்கன்னா, அப்சரா கேப்பபிள் நேற்றோட எவிக்ஷனுக்கு. பட் என்ன பண்ணுறது, பிரவீன் காந்தி போயிட்டார். அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, என்னமோ வரும்போதே இவங்கெல்லாம் பிறக்கும் போதே சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியே பிறந்த மாதிரியும் இவங்க சொல்கிற வேலையை அவங்க செயலியும் அந்த அரோரா பண்ண வேலையெல்லாம் எப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பிக் பாஸ் ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் வச்சு தான் ஸ்வாப்பிங் டாஸ்க்கு. அதில் சப்போஸ் நீங்கள் வின் பண்ணிட்டா, அதாவது சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணிட்டா ஸ்வாப்பிங் தேவையில்லை. சப்போஸ் பிக் பாஸ் டீம் வின் பண்ணிட்டாங்கன்னா ஸ்வாப்பிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதில் பிக் பாஸ் டீம் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ணி கடைசியில் அவ்வளோ வாய் பேசின அரோராவை தூக்கின்னு போய் பிக் பாஸ் டீமில் போட்டாச்சு, கமருதீனு போட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி, திவாகர், ஆதிரெல்லாம் சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு வந்திருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஆள் மாறாட்டம் நடந்த விஷயங்களில் யாருக்கு அதிகப்படியான கெயின் இருக்கும், யாருக்கு அதிகப்படியான பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதையும் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கமருதீன் திவாகர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்ட விஷயங்கள் போச்சு. அதை பற்றி நான் டீட்டெயில் அப்புறமா சொல்கிறேன். ஸோ கேட்டும் திவாகர் கொடுக்கல. இவங்க 2 பேரில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பேர் நாமினேஷன்ஸ்க்குள்ள வந்திருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பார்வதி, விஜய் பார்வதி உள்ளே வந்தாச்சு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரம்யாவும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் உள்ளே வந்திருக்காப்புல, சபரி, திவாகர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆரோரா வந்திருக்காங்க, அப்சரா மறுபடியும் வந்திருக்காங்க, எஃப்ஜே வந்திருக்காரு, கெமி வந்திருக்காங்க. ஸோ 9 பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இதில் யார் ஃபஸ்ட்டில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேறு யார் இருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 2902 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.31. ஸோ திவாகர் கண்டிப்பாக அவரோட திறமையை வச்சு இவ்வளோ ஓட்டு வருதான்னு கேட்டிங்கன்னா, நான் போன வாரம் சொன்னதை இப்பயும் சொல்ல போகிறேன். அவருக்கு திறமையை வச்சு இல்லை, அவர் அந்த ஒரு பரிதாபம். ஆனால் இந்த வாரம் அது செல்லுபடி ஆகாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. இந்த வாரம் கண்டிப்பாக 2வது பிளேஸ் இல்லை 3வது பிளேஸ் போகிறது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரிஜினாலிட்டி அந்த கேமை தான் பார்ப்பாங்க. ஏதோ பாவம் பார்த்து ஒரு வாரம் போடுவாங்க, இல்லை 2 வாரம் போடுவாங்க. பொழுதுனிக்கு போட்டுட்டு இருந்தால் அப்புறம் எங்கே போகிறது? அது மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் திவாகருக்கு லைட்டாக மண்டையில் கொஞ்சம் கொம்பு முளைச்சிருச்சோ அப்புறமா தோணுது. ஏன்னா கைத்தட்டல் வந்தவொடனே கொஞ்சம் இன்றைக்கி கேமில் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் சாப்பாடு விஷயத்தை சபரிக்கிட்ட ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணார். என்னென்னா இவங்க கப்பலை வைக்கணும்னு சொல்லும்போது சாப்பாடு விஷயத்தில் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தட்டி கட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி. அதேமாதிரி ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பண்ணுவாங்க போல இருக்குது. உனக்கு தான் எந்த எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ அப்படின்லாம் அந்த மாதிரி விஷயங்களாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வேறு கிடச்சிருக்கு. சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலிக்கு போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் கை தூக்குறதுக்காக யோசிச்சார். அண்ணே வாங்கண்ணே அப்படின்ட்டு இந்த விஜய் பார்வதி கூப்பிட்டு போயிட்டாங்க. அதை தான் நிறைய பேர் விஜய் பார்வதி பின்னாடி ஏன் நீங்கள் போகிறீங்க, உங்களுடைய டிசிஷனை கொஞ்சம் கரெக்டாக எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்பப்போ கொஞ்சம் வாய் வார்த்தை விடுறாரு, முந்திரி கொட்ட மாதிரி எல்லாரையுமே கலாய்க்கிறாரு. இதெல்லாம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வாய்ஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இன்றைக்கி 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 2841 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.8. இவருக்கு மேலே இருக்கிற திவாகருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 100 ஓட்டு, 100 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சபரி மேலே வர்றதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அதேமாதிரி இன்றைக்கி அவர் கிடைத்த வாய்ப்பை சூப்பராக பயன்படுத்தினார், செம்மையாக நடித்தார். அவரால் அவங்க டீமுக்கு ரொம்ப ஒரு விஷயமா இருந்துச்சு. அதேமாதிரி இவர்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் பண்ணா ஜவ்வு மிட்டாய் அப்படின்ற மாதிரி இழுத்துன்னு போகிறார். அதை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதேமாதிரி இந்த 1 நிமிஷம் சார் 1 நிமிஷம் சார் 1 நிமிஷம் சொல்லிட்டு இந்த எஸ்டிஆர் ஒரு வாட்டி பேசுவார், அந்த மாதிரி பேசுகிறாருல, அதை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதேமாதிரி நான் நினைக்கிறத நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாரு பாருங்களேன், அதை கம்மி பண்ணலாம். அதேமாதிரி எல்லாத்துக்கும் ஐடியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ் ஓகே, ஒரு சில இதெல்லாம் இவர் தான் கொடுத்த ஐடியா தான் அங்கே செலிபிரிட்டியாகவும் நினைக்கிறாரு, அதை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். மற்றபடி இந்த கேமுக்கு கொஞ்சம் சின்சியராக இருக்கார், வார்த்தை தடுக்கலை,
தடித்த வார்த்தைகளை யூஸ் பண்ணல. இதெல்லாம் உண்மையிலேயே வந்துட்டு சபரிக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இன்றைக்கி கூட வந்து கனி ஒரு தப்பு பண்ணாங்க. அந்த சாப்பாடு அப்படியே வடகமாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஆனால் அங்கே வடகமாக மாற்றுறதுக்கு அங்கே முதல் எங்கே வைப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு. சபரி உண்மையிலே ஒரு டஃப்பான ஒரு பிளேயராக வருவார். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா 1403 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.75. ஸோ கமருதீன் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்டஃப்பான ஒரு கண்டஸ்டண்ட்டாக வரணும் அப்படின்ட்டு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அதை மன்னிக்கக்கூடாதா, இதுக்கப்புறம் பாருங்கள் கமருதீன் பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் அதாவது இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீனை ரொம்ப ஓவராக கலாய்ச்சா மாதிரியே வந்துட்டு ஒரு புகாரும் வருது. அதுக்கு காரணம் என்னென்னா கமருதீன் வந்து திவாகர் ரொம்ப மட்டமாக கலாய்ச்ச விஷயங்கள் விஜய் சேதுபதி அவர்களை பாதிச்சிருக்கலாம். ஏன்னா விஜய் சேதுபதிக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு இந்த சக மனித ஒழுக்கம்ன்றது ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ஈவனாக ட்ரீட் பண்ணுன்றது பிடிக்கும். இங்கே வந்து இவர் வந்து போன வாரம் ரொம்ப மட்டமாக பேசியிருந்தார். அந்த ஒரு காரணத்தெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருந்தார். பட் இன்றைக்கி வந்துட்டு கமருதீன் திவாகர் கிட்ட மன்னிப்பு கேட்ட விஷயங்கள் உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து போன ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இறந்தாங்களாம். அதை வேறு சொன்னார். அதுவே எனக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது. அதுவும் நான் நந்தினி கூட வந்துட்டு உட்காந்து பேசலாம்னு நினச்சேன், நீங்கள் எந்திரிக்க மாட்டேன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சு, அதில் தான் நான் வார்த்தையை கொஞ்சம் விட்டு நான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னது பாராட்டக்கூடியது. பட் இதுக்கப்புறம் அவரோட கேமை மாற்றினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவரோட நடிப்பு திறமை வந்து இன்றைக்கி ஸ்வாப்பிங் டாஸ்கில் வரும் அப்படி பார்த்தா, ஆனால் அங்கே போயிட்டு கொஞ்சம் டென்ஷனில் விட்டாப்புல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இந்த கமருதீனை உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1107 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.27. இன்னுங்க ரம்யா 4வது பிளேஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ரம்யாலாம் வந்துட்டு யாருக்குங்க ரம்யாவை தெரியும் அப்படின்னு நினச்சான். ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் வந்து பயங்கர ஃபேமஸ் போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து 2 பேர் போகணும் அப்படின் போது நான் போக முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, எனக்கு வந்து நிறைய கடன் இருக்குது, எப்படி எனக்கு நிறைய கடன் இருக்குது, ஒரு பரிதாபம் க்ரியேட் பண்ணுறதுக்காக எனக்கு நிறைய கடன் இருக்குது, நான் இந்த 3 வாரம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாகணும், அந்த கடன் அடைச்சுன்னா வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அதனாலே வந்துட்டு ஆரோக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு அதனால் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துச்சுன்னா அது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அண்ணாதன்றாங்க. அண்ணாதனா என்ன நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, யாருமே இல்லாதவங்க தான் அண்ணாதை, இவங்களுக்கு 2 அக்கா இருக்காங்களா அப்புறம் என்ன அண்ணாதை அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் போது. ஒரு வேளை சிம்பத்தி ஓட்டுக்காக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி போச்சு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் இவங்களுக்கு நைட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்க ஆரோரா, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, இவங்களாம் சேர்ந்து ஆதிரை இவங்களாம் வந்துட்டு பேசுகிறாங்க குசு குசுன்னு மயக்க மாட்டாமல். பிக் பாஸ் ஒரு வார்த்தையும் சொல்லிகிட்டே இருக்காரு. காலையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திடீர்னு மயக்காச்சு ஊன்ட்டாங்க. விழுந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெளியே திரும்ப கார்டன் ஏரியாவில் வந்து உட்காராங்க, மயக்க மாட்டாமல் உட்காராங்க. ஸோ எல்லாமே ஃபால்ட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்களுக்கு ஓட்டு வந்திருக்கு. எப்படி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1074 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9. விஜய் பார்வதி அதாவது எவ்வளோ தான் உருண்டு போராண்டாலும் ஒற்றை மணி தான் ஒட்டுன்ற மாதிரி அவங்களும் எக்கச்சக்கமான டாஸ்க்கு, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான உண்டகலப்ப வேலைகள், எக்கச்சக்கமான ரிஸ்க்கு எவ்வளவோ பண்ணுறாங்க. பட் என்ன தான் பண்ணாலும் ரம்யா கீழே இருக்காங்க. என்ன கொடுமை பார்த்தீங்களா, ரம்யா எதுவுமே பண்ணலை, என்ன பண்ணாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் பார்வதி எல்லாமே பண்ணிட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் ஹேட்டர்ஸை சம்பாதிச்சிட்டாங்க, ஆனாலும் ஓட்டு வரல. இதுதான் கொடுமைன்றது. பட் இருந்தாலும் விஜய் பார்வதி இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சண்டை போட்டு சூப்பர் டீலக்ஸ் பக்கம் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி ப்ரொமோலாம் இப்போ வந்து விஜய் பார்வதி வர மாதிரி ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி தன் கூடயே வந்து ஒரு கை பொம்மையை வர வச்சுருக்காங்க. யார் திவாகர் நல்லா கீ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த விஜய் பார்வதி உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 858 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.19. ஸோ ஆரோரா நிறைய பேர் வந்து சூப்பரான கண்டஸ்டன்ட் அப்படி சொன்னாலும் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நாள் சொன்னாங்க, அதுக்கப்புறம் இவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சரியில்லை. அதாவது அதாவது கேமுக்குள்ளே வந்து கேமை விளையாடாமல் இவங்களுக்குன்னு கம்ஃபர்டபுளாக ஒரு 2 பேர்கிட்ட நல்லா பேசுகிறது, அதுலேயும் குறிப்பாக துஷார் கையை பிடிச்சின்னு சுற்றுறது, இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றுறது. ஆனால் உள்ளே வரும்போது ரியா என்ன சொன்னாங்க, இவங்களுக்கு ஒரு புனை பெயர் ஒன்று வெளியே இருக்குது, அந்த பேரை மாற்றி அரோரா சின்க்ளேர்னு எல்லாருக்கும் தெரியணும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதேமாதிரி இவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது இந்த லக்ஸரி டீம் அதுக்குள்ளே ஹவுஸ்குள்ளே இருந்த காரணத்தினால இவங்க லைஃப் லாங் அப்படியே இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப துச்சமாக பேசுறது. நேற்று ஏன் கை தூக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி கேட்குறாரு. இல்லை பிக் பாஸ் டீமெல்லாம் முடிச்சுட்டு சூப்பர் டீலக்ஸ் வருவீங்கன்னு நினச்சோம்,
இன்னும் நீங்கள் என்ன சூப்பர் டிவைஸில் இருக்கீங்களா? இப்போ வந்துட்டு கேம்லாம் முடிஞ்சிச்சுமா, இப்போ நீங்கள் எல்லாருமே சக கண்டஸ்ட் ஆகும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்பர் இருந்தது சொன்னார் அவர். அதே மாதிரி விஜய் சேதுபதி ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி பேசினோடனே நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் அந்த போல்டாக டெசிஷன் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் துஷார்கிட்ட ஓவராக வழியிறது கொஞ்சம் நல்லா இல்லை. அது வந்து கேமை வேறு எங்கேயோ திசை திருப்புற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இந்த லவ் கண்டென்ட் ஒரு சீசனுக்குலாம் ஒரு சீசனுக்கு வரும். அது வந்து இங்கே வந்துட்டு மலர ஆரம்பிச்சிருச்சு. ஆரோராவுக்கும் துஷாருக்கும் ஆல்ரெடி வந்து ஒன்று போயிட்டுருக்கு, எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும். என்னத்தான் சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஆரோரா பிடிக்குமா பிடிக்காதா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அப்சரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 595 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.98. அப்சரா இதுலேயும் கொஞ்சம் சேஃபாக இருக்காங்க. எப்படி ஒன்றுமே புரியல. அப்சராவோடைய வேலைகள் இந்த போன வாரம் அப்புறம் இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது, மேக்கப் நல்லா இருக்குது, எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. வேறு என்ன பண்ணுறாங்க? ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஓட்டு வருது, எப்படி வருது ஒன்றுமே புரியல. இவங்க நியாயப்படி பார்த்தா போன வாரம் இவங்க தான் போயிருக்கணும், பிரவீன் காந்தி உள்ளே இருந்திருக்கணும். ஏன்னா இவங்க இருக்கிற இடத்துல பிரவீன் காந்தி இருந்தால் ஏதாவது கான்ட்ரவர்சியாக ஏதாவது சம்திங் போடுவார். இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, அழகாக பொம்மை மாதிரி உட்காந்துக்கிறாங்க. என்ன பண்ணுறது? உள்ளே வரும்போது நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. ஒரு சில பேர் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. அதை அவங்க தவிர்க்கணும். ஏன்னா இவங்க திருநங்கைகளுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி இவங்க வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். ஏன்னா இவங்கள மாதிரி சிவன் உள்ளே வந்து என்ன ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போனாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? அவர் பார்த்தீங்கன்னா 580 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.86. மேலே இருக்கிற அப்சராக்கு இவங்களுக்கு வெறும் 15 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே இப்போ என்ன பேர் வாங்கிட்டார் தெரியுமா? நிக்சன். அடுத்த நிக்சன் சொல்லிட்டாங்க. ஏன்னா நிக்சனும் பூர்ணிமாவும் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ எஃப்ஜேவும் ஆதிரையும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே பார்த்தீங்கன்னா பேச மாட்டார். பெருசாக பேசினார்னா வார்த்தைகள் எக்கச்சக்கமாக வருது. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வியானாவை ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறமா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு தெரியாதுன்ட்டார். அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள். அதே மாதிரி போன வாட்டி பார்த்தீங்கன்னா வெற்றிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னார். அதை வந்துட்டு இதே விஜய் சேதுபதி அவர்கள் கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லியிருக்கணும், அதை சொல்லலை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி தான் போன வாட்டி நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணார் விஜய் சேதுபதி, இப்போயும் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது ரொம்ப தப்பான விஷயம். இதை சுட்டி காட்டினா தான் அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டு தான், பட் செய்ய மாட்டாங்களே. அதே மாதிரி எஃப்ஜே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங் பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் அதிகப்படியாக போயிட்டுருக்கு. அதை கம்மி பண்ணும். பட் இருந்தாலும் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக விஜய் இந்த வாரமே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 579 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.84. கெமிக்கு எஃப்ஜேக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. கடைசியில் வந்துட்டு 3 பேர் உட்காருவாங்களே, அதில் கெமி, எஃப்ஜே, அப்சரா இவங்க 3 பேர் தான் வந்துட்டு பயங்கர டஃப்பாக போகும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து தான் ஒருத்தர் வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அதுக்கு மேலே இருக்கவங்க யாருமே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கெமி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் அதிகமாக வாங்கினாங்க. ஆனால் அந்த விஜய் பார்வதி கெமி அந்த வெர்சஸ் அந்த ஒரு ஃபைட்டு போச்சு பாருங்கள், அதில் வந்துட்டு விஜய் பார்வதி அதிக பிரசங்கத்தனமாக முந்திரி கோட்டத்தனமாக இவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் லைட்டாக கெமிக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவ் அமைஞ்சிருச்சு. இல்லைனா கெமிக்கு தான் அது ஒரு கெட்ட பேர் அமைஞ்சிருக்கும். இவங்க இப்படியே ஊதி பெருசாக்கி கடைசியில் வந்துட்டு அது ஒரு விளையாட்டு தானன்ற மாதிரி முடிஞ்சு போச்சு. இல்லைனா கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கெமி அதுக்கப்புறம் சைலண்ட் ஆனவங்க தான் இப்போ வரைக்கும் எதுவுமே பேசுறது கிடையாது, வாய் வார்த்தை விட கிடையாது. ஆனால் நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான பர்சன். மேபி இந்த வாரம் ஏதாவது வீக்லி டாஸ்க் வச்சு அதில் சம்பவம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கெமியால் அசைக்க முடியாது. டப்புன்னு கெமிக்கு ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் நல்ல ஒரு போல்டான ஒரு கண்டஸ்டன் தான் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கெமியை பிடிக்குமான்றதை சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. ஃபஸ்ட்டில் வந்து திவாகர், லாஸ்ட்டில் கெமியும். இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11,939 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் யார் வெளியே போகணும், அதேமாதிரி டபுள் எவிக்ஷன் இருந்தால் நல்லா இருக்குமா, டபுள் எவிக்ஷன் இருந்தால் யார் வெளியே போகணும், மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.